கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதே வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சளியும் இருமலும் சேர்ந்தே ஸ்டார்ட் ஆயிருது. சளி இருமலுக்கு ஏற்ற மாதிரி கஷாய பொடி வீட்டிலே நல்லா மணமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் நாட்டு கொத்தமல்லி விதை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நாட்டு கொத்தமல்லி விதை தான் மனம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3/4 வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா 4 கப் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா இது தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசனை வரையுமே இதோட சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், இதையும் லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா கொதி வரும்போது 2 டீஸ்பூன் கஷாய பொடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. இது 1.5 டம்ளர் வத்துனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்படுறப்ப சுட வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் இருக்கிறப்ப தேன் சேர்த்து குடிச்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.